சமூக நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுடைய இன்னலில அவர்களோட துயரான நேரத்துல அவங்க துக்கத்துல பங்கெடுத்துட்டு தான் என்னோட இங்க வந்திருக்கேன். அவங்க கேட்டதெல்லாம் ரெண்டு தாங்க. ஒண்ணு பெர்மனன்ட் ஜாப், இன்னொன்னு பழைய சம்பளமே வேணும். அது ரெண்டுமே அரசு இன்னும் அதை பத்தி பதிலே சொல்லாம அவங்க கேட்காதது எல்லாம் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? காலை உணவு வழங்கப்படும், அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யப்படும், வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம பணியாளர்கள் அது ஏத்துக்கலைங்க. மக்கள் நல பணியாளர்கள் அது ஏத்துக்கல. அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க, எங்களுக்கு சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு தான் கேட்கிறாங்க. அதுக்கு இன்னும் தமிழக அரசு பதிலே சொல்லல. அதுக்குள்ளேயே இன்னொரு குரூப் அவங்க இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப் அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஒண்ணு மாயை உருவாக்கி இருக்காங்க. ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இல்ல பீகார்ல மட்டும்தானே குளறுபடி ஆயினுக்குதுங்க, இந்தியா முழுக்க நடக்குதுங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கலையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ குளறுபடிகள் இங்கேயும் நடக்குது. ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், போலீஸ் பலத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ற நடைமுறை இங்கேயும் இருக்கு. அதுக்கு ஒரே உதாரணம் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகருடைய தோல்விங்க. அவர் வெற்றி பெற்றது உண்மை. அனைத்து அதிகாரிகளும் அனைவரும் அதுக்கப்புறம் சொல்றாங்க 20,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் 39 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஒரு தொகுதி தான் தோல்வின்றப்போ அதையும் ரிவர்ஸ் பண்ணி அவர் தோல்வி விட்டுறதாக அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் என்ன நியாயமா நடந்துருக்குது? இல்லையே. அதனால பீகாரை மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு. இந்தியா முழுக்க இருக்கு. இது எல்லாமே மாறணும். இல்லைன்னா ஜனநாயகத்துல தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம். உண்மையில் உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குது. அப்போ உண்மையில் உழைப்பவர்களுக்கு இங்க என்ன நியாயம் இருக்கு? இங்க இருக்கிறவங்கள உதாரணங்கள் எல்லாம் தேர்தல்ல போட்டியிட்டவங்க தான். 3 முறை எம்பிக்கு போட்டிக்கிட்டார் சுதீஷ், என்ன ஆச்சு? இவரு போட்டிட்டு இருக்காரு இடைத்தேர்தல்ல, சட்டமன்றத்துல, என்ன ஆச்சு? இங்க அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் அப்படியே தேனும் பாலாருமா ஓடுது? அப்படி கிடையாது. பீகார் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. இது மாறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.